வணிகன் ஒருத்தன் தன்னோட கழுத மேல எல்லா பொருட்களையும் ஏத்திக்கிட்டு வேட்டனாயும் கையில பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப களைச்சு போயிடுச்சு. அதனால ஒரு பெரிய மரத்தடியை பார்த்து தூங்குறதுக்கு போயிட்டான். அவனும் தூங்கிட்டான். அப்போ கழுதைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பச்சை பசேல்னு புல்லு நிறைய இருந்துச்சு. அதை போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நாய்க்கு ரொம்ப பசி. அதனால கழுதைகிட்ட வந்து கேட்டுச்சு, நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மூட்டையில இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொன்னுச்சு. அதுக்கு கழுதை சொல்லுது, நமது எஜமான் வந்து கொஞ்ச நேரத்துல உனக்கு சாப்பாடு கொடுத்துருவாரு, அது வரைக்கும் நீ பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமா சொல்லுது. நாயும் போய் சோர்ந்து போய் படுத்துக்குச்சு. அப்போ கழுதை மேய்ச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ ஓநாய் வந்து இந்த கழுதையை வந்து எப்படியாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு கூப்பிடுது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கழுதை வந்து நாயை கூப்பிடுது, நீ கொஞ்ச நேரம் கத்தி எஜமான எழுப்பிடு, அப்ப வந்து என்னை இந்த ஓநாயிட்ட இருந்து என்னை காப்பாத்திடுவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட சொல்லுது. அப்போ நாய் வந்து நிதானமா சொல்லுது, நம்மளோட எஜமான் கொஞ்ச நேரத்துல எழுந்து வந்துருவாரு, கொஞ்ச நேரம் அது வரைக்கும் நீ ரொம்ப கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. கழுதைக்கு மேல நிறைய சுமைகள் இருந்தனால அதால ஓட முடியல. அந்த ஓனாய் என்ன பண்ணுச்சு, கழுதையே கொன்றுச்சு. அதாவது பிறர் துன்பத்தின் போது நமது உதவிக்காரன் நீட்டினா நமக்கு துன்பம் வரும்போது பல கைகள் நமக்கு